அனைவருக்கும் வணக்கம். தர்மபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமியிலிருந்து நம்ம முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களின் போட்டித் தேர்வுக்கான கல்வி உளவியல் பாடப்பிரிவில் இணையவழி வகுப்பு மற்றும் டெஸ்ட் பேட்ச் ரெண்டும் நடத்த போகிறோம். ஸோ 20/4/2025 அன்னைக்கு இந்த ரெண்டு பேட்சுமே ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஸோ ஆல்ரெடி ஆசிரியர்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்க அத்தனை பேருக்கும் 2 வாட்ஸ்அப் குரூப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும், இன்னொன்று வந்து ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணவங்க. ஸோ இப்போ ஆன்லைன் கிளாஸ்க்கு 3000 ரூபா ஃபீஸ் கட்டணுங்களாம் ஒரு குரூப் இருப்பீங்க. டெஸ்ட் பேட்ச் மட்டும் 500 ரூபாய் பே பண்ணவங்க மட்டும் ஒரு குரூப் இருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கான ஷெடியூல் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிளாஸ் எப்போ ஸ்டார்டிங் அப்படின்னா 20/4/2025. ஸோ அப்போ நம்ம 20/4/2025 நாளைக்கு காலையில் சரியாக 10 மணிக்கு 3000 ரூபா ஃபீஸ் கட்டின அத்தனை பேருக்குமே உங்களுடைய இண்டிவிஜுவல் ஐடி பாஸ்வேர்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிளாஸோட வீடியோ, ஐ திங்க் 3 கிளாஸாக இருக்கும். 3 கிளாஸோட வீடியோ ஆல்ரெடி ஒரு டெமோ வீடியோ போட்டிருக்கோம். அதனோடு சேர்ந்து இன்னும் ஒரு 3 வீடியோ ஆட் ஆகி சீரியல் நம்பர் 1, 2, 3, 4 அந்த 4 வகுப்புகளும் உங்களுக்கு காட்டும். நீங்கள் 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும், ஸோ ப்ரிப்பரேஷன் டேட்னு பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் 2 நாளும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அந்த 3 வீடியோக்களை பார்த்து, அந்த 3 வகுப்புகளை பார்த்து. டெஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/4/2025 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கான கொஸ்டின் வந்துடும். இந்த முதல் 3 கிளாஸை நீங்கள் பார்த்தீங்களே அது சார்ந்த கொஸ்டின் வந்துடும். அதே நாள் ஈவினிங் அதுக்குண்டான ஆன்சர் கீ வந்துடும். இது ஆன்லைன் கிளாஸ் உள்ளவங்களுக்கு. டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணவங்க 20ஆம் தேதி சப்டாபிக் மட்டும் என்ன, யூனிட் 1 ப்ரீ பிரைமரி எஜுகேஷனில் நம்ம முதல் டெஸ்ட் ஆரம்பிக்க போகிறோம். பள்ளி முன்பருவ கல்வி அதனுடைய சப்டாபிக் மட்டும் உங்களுக்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப்பில் 2 பேருக்குமே வரும். ஆன்லைன் கிளாஸ் உள்ளவங்களுக்கும் சப்டாபிக் போட்டிருக்கேன். அதே போல் வந்து டெஸ்ட் பேட்ச் உள்ளவங்களுக்கும் சப்டாபிக் இருக்குது. அந்த சப்டாபிக்கை நீங்கள் உங்களுடைய ஓன் மெட்டீரியலை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பட் இங்கே ஆன்லைன் கிளாஸ் உள்ளவங்க கிளாஸ் நம்ம ஆல்ரெடி கிளாஸ் உங்களுக்கு 3 கிளாஸ் நடத்திருக்கோம் இல்லையா, அந்த வீடியோ ப்ளஸ் நம்ம அனுப்பின மெட்டீரியல் இதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு காமனாக 22ஆம் தேதி 2 பேருக்குமே கொஸ்டின் வந்துடும். நீங்கள் எப்போ உங்களுடைய கன்வீனியன்ட் டைமில் எப்போ வேணாலும் அந்த தேர்வு வந்து நீங்கள் எழுதிக்கலாம். அதே போல் அந்த வீடியோஸும் அந்த ரெக்கார்டட் கிளாஸஸும் அப்படியே உங்களுக்கு ஆட் ஆகிட்டே தான் இருக்கும். அது நவம்பர் 22 ஐ திங்க் இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்ககிட்ட தான் இருக்கும். அது நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். பாருங்க, ஒட்டு மொத்தமாக வீடியோஸோட டூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 நிமிஷம் 16 செகண்ட் ஒட்டு மொத்தமாக நீங்கள் முதல் நாள் டெஸ்ட்டுக்கு கிளாஸ் பார்க்க போகிறீங்க. அதில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கிளாஸும் எப்படி இருக்குன்னு போட்டிருக்கோம். முதல் கிளாஸை பொறுத்தவரை 31 நிமிஷம் 14 செகண்ட் இருக்கும். 2வது கிளாஸ் 1 hour 18 minutes இருக்கும். 3வது கிளாஸ் 31 நிமிஷம் 2 செகண்ட் இருக்கும். ஸோ ஒட்டு மொத்தமாக 2 hours 3 minutes 6 செகண்ட். இந்த கிளாஸை நீங்கள் 2 நாள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இதை சப்போர்ட் பண்ணுற விதமாக யூடியூப் சேனலில் ஸ்டார் ஜீனியஸ் அகாடமியுடைய யூடியூப் சேனலில் 3 பார்ட் வீடியோ லிங்க் உங்களுக்கு குழுவிலே ஷேர் பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 அப்படிங்கிறது 8 யூனிட்டுக்கும் சேர்ந்து ப்ளஸ் ஜென்ரல் நாலேஜுக்கும் சேர்ந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அதில் கொடுத்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன புத்தகங்கள் எல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற சோர்ஸை பற்றி இந்த பார்ட் 1 வீடியோவில் கொடுத்துருப்போம். பார்ட் 2வில் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் பள்ளி முன்பருவ கல்வியோட அறிமுகம் அது சார்ந்த ஒரு காணொலி அதில் இருக்கும். பார்ட் 3ல் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எஜுகேஷன் கல்வியில் சமவாய்ப்பு, அமெரிக்க நியூக்ரோ இன குழந்தைகள் கருப்பினத்தவருக்கு கல்வியில் சமவாய்ப்பு கொடுக்கணுங்கிற கோல்மேன் ரிப்போர்ட்ல ஆரம்பிச்சு 1 by 1 அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 3 வீடியோவையுமே இந்த 3 பார்ட்டையுமே ஆன்லைன் கிளாஸ் உள்ளவங்களும் பார்த்துக்கலாம், டெஸ்ட் பேட்ச் உள்ளவங்களும் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த 3 கிளாஸ் வந்து 3000 பே பண்ண டீச்சர்ஸ் மட்டும் பார்க்க முடியும். 500 பே பண்ண டீச்சர்ஸ் இதை பார்க்க முடியாதுங்க. இது உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கான டீட்டெயில்ஸ். இப்போ சப்டாபிக்ஸ் வருவோம். என்னென்ன சப்டாபிக்ல டெஸ்ட் நம்பர் 1 இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 1 சப்டாபிக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ப்ரீ பிரைமரி எஜுகேஷனுடைய இன்ட்ரோடக்ஷன் பள்ளி முன்பருவ கல்வியினுடைய அறிமுகம் இங்கே கொடுத்துருப்போம். இந்த வீடியோ 1ல் அது இருக்கும். அது இல்லாமல் எங்கள் சப்போர்ட்டட் வீடியோ பார்ட் 2லையும் அதை பற்றி நீங்கள் பார்த்துக்கலாம். 2வது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் பள்ளி முன்பருவ கல்வியினுடைய குறிக்கோள்கள் என்ன, 7 வகையான குறிக்கோள்கள் கொடுத்துருப்பாங்க. அது சார்ந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் ஃபார் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் முன்பருவ கல்விக்காக அரசாங்கம் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் தீட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ரைட்னா, முன்பருவ கல்விக்கான திட்டங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 4th ஒன் வேஸ்டேஜ் அண்ட் ஸ்டாங்குலேஷன் தேக்கம் மற்றும் கழிவு, ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா. தேக்கம் மற்றும் கழிவு ஜேபி நாயக் அதை ஆய்வு பண்ணியிருப்பார். தேக்கம் கழிவு பற்றி கிராமப்புற குழந்தைகளுடைய தேக்கம் கழிவு ஆய்வு செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஏரியாவை ப்ரிப்பேர் பண்ணணும்.
ஃபிஃப்த் ஒன் யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன். நாடெங்கும் சமமான கல்வி முறை எப்படி இருக்கு? 10+2+3 பேட்டர்ன் இருந்து இப்போ 5+3+3+4 பேட்டர்ன். 1968 இந்திரா காந்தி பீரியடு, அப்போ ஒரு நேஷனல் பாலிசி. 1986 ராஜீவ் காந்தி பீரியட், இப்போ ஒரு நேஷனல் பாலிசி இருக்கு. 2020 மோடி கவர்மெண்ட்ல ஒரு நேஷனல் பாலிசி கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய நேஷனல் பாலிசியில் யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் 5+3+3+4 அது சார்ந்த ஒரு கண்டென்ட்டை ப்ரீ பிரைமரிக்காக ப்ரிப்பேர் பண்ணோம். அண்ட் தென் 6th பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எஜுகேஷன். கல்வியில் சமவாய்ப்பு கொடுக்கறது. ஏற்கனவே இங்கே ஒரு வீடியோ போட்டு பார்ட் 3ல பாருங்கள். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எஜுகேஷன். அமெரிக்க நியூக்ரைன குழந்தைகள், கருப்பின குழந்தைகளுக்கும் கல்வியில் சமவாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி கோல்மேன் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அது சார்ந்த பதிவுகளை வந்து இங்கேயும் கொடுத்துருக்கோம். இங்கேயும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அண்ட் தென் லாஸ்ட் கண்டென்ட்டாக RTE 2009 இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009 அண்டர் 6 to 14 இயர்ஸ். 6 முதல் 14 வயது பூர்த்தி அடைந்த அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 1/4/2010 ஆரம்பித்து நமக்கு இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் 38 பிரிவுகள் கீழே 38 செக்ஷனாக கொடுத்துருப்பாங்க. அது சார்ந்து இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்க்கணும். 38 செக்ஷனை பிறகு அடுத்த டெஸ்ட் நம்பர் 2க்கு கொண்டு போயிருப்போம். ஸோ இந்த 7 கண்டென்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நம்ம கொடுத்த மெட்டீரியல் ப்ளஸ் இந்த கிளாஸஸ் வீடியோஸ், சப்போர்ட்டட் லிங்க், யூடியூப் லிங்க், இதெல்லாம் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வெல் அண்ட் குட்டாக நம்ம 20-21 ப்ரிப்பேர் பண்ணிட்டு 22ஆம் தேதி இந்த போரினுடைய முதல் கட்ட படியை நாம் டச் பண்ண போகிறோம். தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அத்தனை பேருக்கும் ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. தேங்க்யூ டீச்சர்ஸ்.